அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பொது தமிழுக்கு நியூ சிலபஸ் படி தினமும் 30 கேள்விகளாக பார்த்து வரோம். இந்த வீடியோ பதிவில் பார்த்திங்கன்னா கூடுதல் தகவல் நம்ம கொடுக்கல, கொஞ்சம் டைம் இல்லாதனால. கண்டிப்பாக நாளை வீடியோ பதிவில் கூடுதல் தகவல் கொடுக்குறேன். இன்று பார்த்திங்கன்னா 47ஆம் நாளில் ஒரு 30 கேள்விகள் என்னங்கிறத பார்த்துடலாம். இப்போ சில கொஸ்டின்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த வேர்ச்சொல்னா வாழ்ந்தான் இதே தான் ரிப்பீட்டாக கேட்டுட்ருக்காங்க. அதனால் அதில் இல்லாததெல்லாம் தேடி தேடி கொடுக்கறதுனால கொஞ்சம் டைம் இல்லாமல் போச்சு. முதல் கேள்வி பாருங்க. எழுத்து வழக்காக மாற்றுக. ரொம்ப தொலைவட்டையிலிருந்து வர்றேன். ரொம்ப தொலைவட்லையிலிருந்து வரேன். இதனுடைய சரியான எழுத்து வழக்கு நீண்ட தொலைவிலிருந்து வருகிறேன் என்பது சரி. வேர்ச்சொல்லிலிருந்து தொழிற்பெயரை அமைத்தல். கட்டு. இதனுடைய தொழிற்பெயர் என்ன வரும்? கட்டுக்கு இதற்கு கட்டுதல் என்பது சரியான தொழிற்பெயர். பிரித்தெழுதுக. செய் நன்றி. இதை பிரித்தெழுத நமக்கு கிடைப்பது ஆப்ஷன்ல செய் கூட்டல் நன்றி என்பது சரியான விடை. பிறமொழி சொற்களற்ற தொடரை தேர்க. பிராணரசத்தை எங்களுக்கு கொண்டு கொடு. மனுஷங்க கூட கீரையை சாப்பிடுவாங்களா மம்மி? காலிங் பெல்லை அழுத்தினான் கணியன். கணினித்துறையில் உங்கள் அறிவை வளர்த்து கொள்ளுங்கள். இதில் ஆப்ஷன் டி தான் பிறமொழி சொற்களற்ற தொடர். பிராணரசம் ஆக்சிஜனை சொல்லுவோம். மம்மி, காலிங் பெல் இதெல்லாம் பிறமொழி சொற்களாகும். அடுத்த சொல் பொருள் பொருத்துக. கடும்புன்னா என்ன? நரளும் பொம்மல் படுகர். ஆப்ஷன்ல கடும்பு என்பது சுற்றம், நரளும் ஒலிக்கும், பொம்மல் சோறு, படுகர் என்பது பள்ளத்தை குறிக்கும். ஆப்ஷன் டி இதற்கு சரியான விடை. எவ்வகை வினா என்பதை எழுதுக. ஜெயகாந்தன் சிறுகதைகள் இருக்கிறதா என்று நூலகரிடம் வினவுதல் என்ன வகை வினா? இருக்கிறதா, பருப்பு இருக்கிறதா இப்படிலாம் பார்த்தோம்னாவே அது என்ன வினா? குழல் வினாவை சாரும். சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான தொடரை தேர்க. பொருளை அறிய பயன்படுவது அகராதி. ஒரு சொல்லின் பொருளை அறிய பயன்படுவது அகராதி. அப்படி ஆப்ஷனில் படித்து பார்த்தீங்கன்னா சரியான ஒன்று. ஒரு சொல்லின் பொருளை அறிய பயன்படுவது அகராதி என்பது சரியான தொடராகும். அடைப்புக்குள் கொடுக்கப்பட்டுள்ள சொல்லை ஏற்ற தொடரில் நிரப்புக. யாமம் இது எந்த நிலத்திற்குரிய சிறுபொழுது? இதற்கு யாருக்கு மாலை வைத்து என்ன நற்பயன்னு ஷார்ட்கட் பார்த்துருப்போம். யாமம். ஆப்ஷன்ல யாமம் என்பது குறிஞ்சி நிலத்தின் சிறுபொழுது. அடுத்தது பேச்சு வழக்கு சொற்களை நீக்கி சரியான தொடரை தேர்க. உழைக்கிற மாடுதான் ஊருக்குள்ள வெலை போகும். இதில் விலை போகும், ஊருக்குள்ள விலை, இதில் சரியான ஒன்று. உழைக்கின்ற மாடுதான் ஊருக்குள்ளே விலை போகும் என்பது சரி. இன்டலெக்சுவல் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் என்ன? இன்டலெக்சுவல் இது என்னன்னு பார்த்துருப்போம். அறிவாளர் என்பது சரியான விடை. இன்று ஸ்மார்ட் போன்களை பயன்படுத்துவது அதிகரித்து விட்டது. ஸ்மார்ட் போன் என்பதற்கான தமிழ் சொல் என்ன? ஸ்மார்ட் போன் என்னன்னு சொல்லுவோம்? கைபேசி வராது. திறன்பேசி என்பது சரியான விடை. பௌதிகம் என்ற சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் என்ன? பௌதிகம். பௌதிகம் என்பது இயற்பியலை குறிக்கும் சொல்லாகும். அடுத்தது பிடி. இருபொருள் தருக.
ஆப்ஷன்ல பிடி என்பது பிடித்தல், பிடி என்பது பெண் யானை குறிக்கும். வேலம்னாவே உங்களுக்கு என்னது யானை, இதில் பிடினா பெண் யானை, களிறு என்பது ஆண் யானையை குறிப்பதாகும். அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. கரு, குரலிலிருந்து பேச்சு எனில் விரலிலிருந்து கரு, கல் சிலையாகுமெனில் நெல்லாகும் கரு, நூலின் பயன் படித்தலினின் கல்வியின் பயன் கரு, இதெல்லாம் வராது. விதைக்கு தேவை எரு எனில் கதைக்கு தேவை கரு. ஆப்ஷன் டி தான் இதற்கு சரியான விடை. பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிதல். உசார், இதனுடைய இணையான தமிழ் சொல் என்ன? உசாரா இருந்துக்கடா அப்படின்னு சொல்லுவோம்ல, உசார்னா விழிப்பு என்பது சரியான விடை. பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிதல். சரியான இணை ஐதீகம். ஐதீகம், ஐதீகம் என்பது எதை குறிக்கும்னா உலக வழக்கை குறிக்கும் சொல்லாகும். சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கல். ஒளிமரபு, இதில் ஆடு, இதனுடைய ஒளிமரபு என்ன? ஆடு என்ன பண்ணும்? ஆடு கத்தும் என்பது சரியான ஒளிமரபு. சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கல், இதில் என்ன வரும்? கோல்மீன், வெளிமீன், எழுத்துக்கண், இதில் விண்மீன் என்பது சரியான விடை. சரியான எழுத்து வழக்கு தொடரை கண்டறிக. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2012-13 இந்த வலப்பக்க சுவரில் எழுதாதே அப்படிங்கிற கேள்விகள் அடிக்கடி கேட்டுகிட்டே தான் வர்றாங்க. இதில் சுவற்றில், சுவரில், சுவற்றில் இதெல்லாம் தவறு. வலப்பக்க சுவரில் எழுதாதே என்பது சரியான விடை. சொற்களை ஒழுங்குபடுத்துக. உணர்ந்தபடி கூறுவது உள்ளதை கவிதை. ஆப்ஷனில் அப்படி பார்த்தீங்கன்னா சரியான ஒன்று உள்ளதை உணர்ந்தபடி கூறுவது கவிதை என்பது சரியான விடை. பொருந்தா சொல்லை கண்டறிக. கேண்மை, இதற்கு என்னென்ன பொருள் வரும்? ஆப்ஷனில் அப்படி பாருங்க. நட்பு, உறவு, தோழமை இதெல்லாம் கேண்மையை குறிக்கும். பிரிவு என்பது பொருந்தா சொல்லாகும். ஓரினம் சார்ந்த சொற்களுள் பொருந்தாத தொடரை காண்க. இதில் ஓரினம் எது? முத்து, பவளம், சங்கு, கிளிஞ்சல் வரும். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், நிற்பன, ஊர்வன, பரப்பன, நடப்பன. இதில் நிலம், காற்று, வானம், மலை இதெல்லாம் ஓரினத்தில் வராத ஒன்றாகும். சேர்த்தெழுதுதல். உள்ளுவது கூட்டல் எல்லாம். இதை சேர்த்தெழுத நமக்கு கிடைப்பது என்ன? உள்ளுவது கூட்டல் எல்லாம், இதுக்கு என்ன கிடைக்கும்? உள்ளுவது எல்லாம் என்பது சரியான விடை. பிறவினை வாக்கியம் கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ல பிறவினை வாக்கியம் எது? இதுல செல்வி நேற்று வருவித்தாள் என்பது பிறவினை வாக்கியமாகும். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் டெர்மினாலஜி. டெர்மினாலஜி என்பதற்கு தூய தமிழ் சொல் ஆப்ஷன்ல என்ன வரும்? கலைச்சொல் என்பதுதான் சரியான விடை. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. விருந்தே புதுமை என்று தொல்காப்பியர் கூறியுள்ளார். இதற்கு சரியான வினா என்ன வரும்? ஆப்ஷன்ல விருந்தே புதுமை என்று கூறியவர் யார் என்பது சரியான விடை. வேர் சொல்லின் தொழிற்பெயர், இதுல கான், இதற்கு தொழிற்பெயர் என்ன வரும்? இதில் காண்தல் அப்படிங்கிறதுலாம் தவறு. காணல் என்பது சரியான தொழிற்பெயர். தவறான இணையை கண்டறிக. இதில் உங்களுக்கு சொல், சொற்கள், படம், படங்கள், கை, கைகள், புல், புற்கள் அப்படின்னு வரணும். இதில் என்ன வந்தது? இட்டு வந்ததுனால இது தவறான ஒன்று. பிழையற்ற தொடரை காண்க. அவை பறந்து சென்றது, அதுகள் பறந்து சென்றன. இதில் பிழையற்ற தொடர் அவை பறந்து சென்றன என்பது சரியான விடை. அடுத்த ஒரு அகரவரிசை காவரிசை. இதில் சரியான அகரவரிசை தொடர் என்ன? ஆப்ஷன்ல
க கா கி கு குடும்பை, கூலம், கொம்பை, கோட்டான். ஆப்ஷன் பி தான் இதற்கு சரியான விடை. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் 30 கேள்விகள் பார்த்தோம். கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ஸ்டடீஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஆல்.